இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. பயமும் குழப்பமும் நிறைந்த ஒரு தருணம். காசா நகரில் ஒரு பிஸியாக இருந்த தெருவில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்கிய உடனே ஒரு இளம் பெண் தன் சகோதரனை உயிரோடு அழைத்தெழுப்ப போராடுகிறார். இஸ்ரேல் ஹமாஸ் மட்டுமே இலக்கு என தெரிவித்தாலும் பலர் பாவப்பட்ட பொதுமக்களே உயிரிழக்கின்றனர். ஒரு தாயின் எழுச்சி குரலில் கடவுளே இவர்களுக்கு பழிவாங்கு என்றதும் அவர் கையிலுள்ள மரணமடைந்த குழந்தை அந்த கணத்தில் பல லட்சம் பேரின் வேதனை பிரதிபலிக்கிறது. இன்று வரை 54,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இறப்பு என்பது காசாவில் சாதாரணமான ஒன்று போல் தோன்றலாம், ஆனால் தாங்க முடியாதது. இஸ்ரேலையே பலர் இனச்சுத்திகரிப்பு செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் சிலர் ஹமாஸின் மீதும் கோபம் செலுத்துகின்றனர். ஒரு வயோதிகர் கடவுள் உங்களையும் அழிக்கட்டும் என ஹமாஸ் தலைவரை நோக்கி சொல்லுகிறார். தாக்கம் நடந்த இடத்தில் ஒருவர் பிளாஸ்டிக் பேக்கில் மனித உடற்கூறுகளை சேகரிக்கிறார், ஒரு மரியாதை மிக்க அடக்கம் கொடுப்பதற்காக. இது போன்ற பல குடும்பங்கள் மற்ற இடங்களிலிருந்து தப்பி வந்து இங்கு தங்கியுள்ளனர். மார்ச் மாதத்தில் சமாதான உடன்படிக்கை முறிவுக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவம் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பஸ்தீனர்களை இடம்பெயரச் செய்துள்ளது. ஐநா தரவின்படி காசாவின் 82% பகுதி தற்போது போர் பிரதேசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் மிகச் சிறிய பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் தற்போது தெற்கு காசாவுக்கே மக்களை தள்ளும் நோக்கத்தில் செயல்படுகிறது. இங்கு இஸ்ரேல் ஆதரவு பெறும் 3 புதிய உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மக்கள் மத்தியில் பதற்றம் இருந்த போதிலும் உணவு பைகள் அமைதியாக விநியோகிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை ஐநா மற்றும் முக்கிய தொண்டு நிறுவனங்கள் கடுமையாக விமர்சிக்கின்றன. நாங்கள் உள்ளே சென்று நன்றாகவே நியர்லி இருந்துவிட்டோம் என ஒரு தாய் கூறுகிறார். அவருக்கு கிடைத்ததென்று அவர் காட்டியது ஒரு மூடி மாவு, சிறிய பருப்பு மற்றும் 2 பாக்கெட் பாஸ்தா மட்டுமே. இந்த திட்டத்தில் யாசா அபு ஷப்பாப் என்ற ஒருவரின் புதிய ஆயுதக்குழு ஈடுபட்டுள்ளது. இவர் மீது முன்பே கொள்ளை வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் திட்டத்தில் இவரது குழுவும் செயல்படுகிறது. இவர் தன்னை குற்றமற்றவராகவும் தம் மக்களுக்கு உதவுபவராகவும் கூறுகிறார். இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ஹமாஸ் எதிரிகளான சில கும்பல்களுக்கு ஆதரவு அளிப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இன்றைய பயங்கரவாத தாக்குதலில் 3 ஊடகவியலாளர்கள் மருத்துவமனையில் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ஒரு இஸ்லாமிக் ஜிஹாத் உறுப்பினரை கொன்றோம் என தெரிவித்தாலும் இறந்தவர்கள் யுத்தத்திற்கு முன்பே ஊடகத்துறையில் இருந்தவர்கள். முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஏஹூத் ஒல்மர்ட் இஸ்ரேலின் தற்போதைய போர் நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்பிற்காக அல்ல, பிரதமரின் அரசியல் இலாபத்திற்காக நடக்கின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒரு குற்றம் என்றும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன், இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக கூடுதல் தடைகள் விதிக்க தயாராகின்றன. இஸ்ரேலின் விளக்கம்: நாங்கள் உயிரிழந்த நமது முதியோர் ஜூடி மற்றும் காதியை நினைவு கூறுகிறோம். ஹமாஸ் இன்னும் எங்களுக்கு துணிகரம். போரம் தொடரும் வரை 2ஆம் அக்டோபர் போன்ற இன்னொரு தாக்கம் நடக்காமல் இருக்க உத்தரவாதம் எங்களிடம் இல்லை என்று கூறியுள்ளது. இறுதி கோரும்: இஸ்ரேலும் ஹமாஸும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்க பாதிக்கப்படுவது பொதுமக்கள், பசித்த குழந்தைகளும் அழிகின்ற பெற்றோர்களும் இடம்பெயர்ந்த மக்கள் கூட்டம்தான். இறுதி வழி எது? இனி எப்போது இந்த வேதனை முடியும்? இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.